திரு டிடிஎஸ், இப்போது இந்த பிரச்சனை பாஜகவுக்கு எதிராகவோ அதிமுகவுக்கு எதிராகவோ காங்கிரஸ் எதுக்குமே எதிராக இல்லை. எல்லாருடைய வாக்குகளும் பாதிக்கப்படும். ஒருவேளை பிஜேபியினுடைய வாக்குன்னு நீக்கப்பட்டிருக்கலாம், காங்கிரஸினுடைய வாக்கு, திமுக எல்லாமே நீக்கப்பட்டிருக்கலாம். பாரதிய ஜனதா ஏன் இவ்வளவு வெகுண்டு எழணும்? என்ன கேள்வி? இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. எல்லாரும் இது பொதுவான விஷயம். தேர்தல் கமிஷன் ஒரு அட்டானமஸ் பாடி, ஒரு யுனானிமஸ் பாடி. They made something wrong ன்னு வச்சாலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் they should have a right to approach the relevant people. They must come and forward and clarify everything what they ask. 60 வருடமா ஒரே குடும்பம் ஆட்சி செய்துட்டு அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை? நான் வரேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் வருவேன். வெளில போகவே மாட்டேன். நான் ஏன் போய் ஆயுஷ்மான் பாரத் போய் மாட்டிக்கிறேன்? ரைட். அந்த சிஏஜி ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. அது ரெண்டோ பேசும் இல்லை, ஒரே வரியில் சொல்லிடுறேன். சரி, அந்த சிஏஜி ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. மாநில வாரியாக போட்டிருக்கான். ஆயுஷ்மான் பாரத்தில் அந்த 7.5 லட்சம் பேரை பற்றி மாநில வாரியாக போட்டிருக்கான். முதல்ல நிற்கிறது தமிழ்நாடு. சரி, அதை நடவடிக்கை எடுக்கலாமே. இல்லை நான் வந்துடுறேன். ஸோ தேர்தல் ஆணையம் அப்படின்னா அது ஏதோ டெல்லியில் உட்காந்து இயங்குகிற ஒரு அமைப்பு இல்லை. டெல்லியில் தான் எல்லாத்துக்குமே அமைப்பு இருக்கும். மாநில வாரியாகத்தான் எல்லா செயல்பாடும் நடக்கும். ஆயுஷ்மான் பாரத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன். ஒரே நம்பர் ஏன் வந்ததுக்கு ஏற்கனவே பல ஆயிரம் முறை பதில் சொல்லிட்டோம். அதான் நம்பர் இல்லைன்னா ஒரே நம்பர் வரும், நம்பர் இல்லைன்னா ஒரே நம்பர் வரும். இப்போ நான் கேட்குறேன், இங்கே வாங்க. பிஜேபிக்கு ஏன் கோவம்? அவர் 4 பிஜேபி கோவம் வர்றதுக்கு காரணம் நீங்க சிஇசி தேர்தல் ஆணையத்தை பற்றி மட்டும் விமர்சிச்சிங்க அப்படின்னு சொன்னா எல்லா கட்சிமாரும் அவங்களும் பதில் சொல்ல போறாங்க, தேர்தல் ஆணையம் பதில் சொல்லும். வேற எங்க? ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பிஜேபி வெற்றி பெற்றதுங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ராகுல் காந்தி மேலே உண்மையிலே கோவமே இல்லை. ஏன்னா அவங்க கூட அவருக்கு டீட்டெயில் கொடுக்குறாங்கல்ல, அவன் மேலே தான் எனக்கு கோவம். மகாதேவபுரா பற்றி அவர் பேசினார் இல்லையா? மகாதேவபுராவோடைய 2 எலெக்ஷன்லேயுமே 41%, 43%ன்னு காங்கிரஸ் ஓட்டு வாங்குது, 54%, 49%ன்னு பிஜேபி ஓட்டு வாங்குது. மகாதேவபுராவில் தொடர்ந்து பிஜேபி தான் வெற்றி பெற்று கொண்டு வருது. பீடாரை பற்றி பேசினார். பீடார்னு ஒரு கான்ஸ்டுவன்சி பற்றி பேசுகிறாரு. அந்த பீடார் கான்ஸ்டுவன்சியில் எடுத்திங்கன்னா 2024 காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்கு. அலண்டுங்கிற ஒரு கான்ஸ்டிட்யூன்சி இப்போ 6000 ஓட்டு. இந்த தேர்தலில் 6000 ஓட்டு அதிகமாக பெற்று காங்கிரஸ் வெற்றி பெறுது. பரவாயில்ல. அதுக்கு முந்தின தேர்தலில் 676 ஓட்டு வித்தியாசத்தில் பிஜேபி வெற்றி பெறுது. இப்போ இந்த 6000 ஓட்டை பிஜேபி நீக்கிருச்சு. அதாவது காங்கிரஸ் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ராகுல் காந்தியெல்லாம் ஜெயிக்கவே முடியாது, அவர் எப்படியாவது 99லேருந்து 999க்கு வந்துடுவார், அதனால் ஒரு 6000 ஓட்டை நம்ம டமால்னு எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னால் 12,000 பேர் அதிகமாக ஓட்டு போட்டிருந்தா தான் காங்கிரஸுக்கு இந்த 6000 ப்ளஸ் வரும். நான் நீக்கிட்டேன், அதிகமாக ஓட்டு வித்தியாசம் வருது. இது கூட ஒரு ஹோம்ஒர்க் பண்ண முடியாது. ஐயா, நான் ஏதோ தொகுதியை பற்றி பேசுகிறேனே, நீ ஒரு 4-5 பேரெல்லாம் நிறுத்தி கொண்டு வந்து காட்டுறிய, இந்த தொகுதியில் நான் வெற்றி பெற்றிருக்கேனா தோற்றுருக்கேனா? இல்லை, உதாரணத்துக்கு டிடிஎஸ் இது வெற்றி தோல்வியை பற்றி இல்லை. அவர் காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதியாக இருந்தாலும் தன்னுடைய தொகுதியாக இருந்தாலும் இங்கே மோசம் நடந்தது சுட்டி காட்ட வெற்றி தோல்வியை பற்றி நம்ம இந்த இலக்கம் ஒரே ஒரு தொகுதியை சொல்லிடுறேன். பீடார்னு ஒரு தொகுதியை பற்றி பேசுகிறாரு. சாரி, பெங்களூர் சென்ட்ரல் பற்றி பேசுறாரு. அங்கே எப்போதுமே பிஜேபி தான், சிட்டிக்குள்ள இருக்கிறது பிஜேபி தான். 4 தேர்தலில் அதுக்கு 50% வாக்கு இருக்கு பிஜேபிக்கு. ஆனால் காங்கிரஸுக்கு வந்து ஆக்சுவலாக உயர்ந்துகிட்டு வருது. 36லேருந்து 40, 40லேருந்து 44, 44லேருந்து 46ன்னு காங்கிரஸுக்கு வாக்குகள் அதிகமாயிட்டு வருது. நான் நீக்கி இருந்தேன்னா உங்களுக்கு எப்படி அதிகமாக வரும்? சரி, இப்போ நான் கேட்குறேன். இப்போ இந்த மேட்டர் முடிஞ்சா அவர் சொன்ன தகவல்கள் இப்போ நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்க. ரைட். இப்போது காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதியிலே அவர் எங்களுக்கு ஓட்டு எடுத்திருக்காங்க, நாங்கள் ஜெயிச்சேன்னு சொன்னால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. தேர்தல் ஆணையம் தனித்துவமானது, பாஜக தனி, காங்கிரஸ் தனி. இந்தியா டுடே நேராக இவர் சொன்ன மாதேஷ்புராவுக்கு போகிறாங்க டைரெக்டாக. ஒரு மீடியா நியூஸ் மினிட்ஸும் போகிறாங்க. அதே அட்ரஸில் 300 சதுரடியில் ஒரு 80 பேர் இருக்காங்க. இன்னொரு இடத்துல போனால் நானும் என் மனைவி தான் 30 வருஷமாக இருக்கோம், அங்கே 900 பேரை, 400 பேரை, 30 பேராண்டு இருக்குது. இப்போ நியூஸ் மினிட்ஸ் ஒரு பொதுவான தளம், இந்தியா டுடே ஒரு பொதுவான இன்ட்ரெஸ்டிங் தளம். இதுக்கு பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இல்லை. இது உண்மையை மாதேஷ்புரால் நிரூபிக்க. அங்கதான் மக்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம். என்ன விஷயத்தை? 20 வருடங்களாக நம்ம இந்த எஸ்ஐஆர் பண்ணாதனால, எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் பண்ணாதனால, கடந்த 20 வருடத்தில் 10 வருடம் மன்மோகன் சிங் ஐயா ஆட்சி பண்ணார், 11 வருடம் பிஜேபி ஆட்சி வந்தது நீங்கள் கணக்கில் எடுத்தீங்கன்னா. அப்போ அந்த 21 வருடத்தில் இது பண்ணலை. முதல்ல இறங்கி பண்ணும்போது செத்தவங்களெல்லாம் வெளியில் நீக்கிறோம், புலம்பெயர்ந்தவர்களை நீக்கிறோம், ஒரே ஆளுக்கு 2 பக்கமோ 3 பக்கமோ வாக்கு இருந்ததுன்னா நீக்கிறோம். நீங்கள் சொல்கிற பீகாரில் நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து கர்நாடகாவில் நிறைய இருக்குது, ஒரே ஆளுக்கு 6 பேர் இருக்குது ஒரே வீட்டில். அது என்னங்க சீரியல் நம்பர் வந்து 1ன்னு கொடுத்துருக்கீங்க, சீரியல் நம்பர் 0ன்னு வந்ததுன்னா பாலத்துக்கு அடியில் தானே இருக்கணும், அது எப்படி மேம்பாலத்துக்கு மேலே இருக்குது, இப்படின்லாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய பதில் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஐயா இதுக்கு தான் எஸ்ஐஆர் போடுறோம். இப்போ நான் நம்பர் 1 இப்போ தான் எஸ்ஐஆர் கொண்டு வர்றோம். நான் சொல்கிறது எஸ்ஐஆர்லாம் இல்லை,
குறிப்பிட்ட அந்த வீட்டில் குறிப்பிட்ட கான்ஸ்டிவன்ஸில் ஸ்டிங் ஆப்ரேஷன் ஹேவ் பின் மேட் செய்கிறாங்க டன். அதில் அதே மாதிரி 300-400 சதுர அடியில் 98 பேர் 80 பேர் இருக்காங்க. இந்த வீட்டுக்கு போனால் அதே குற்றச்சாட்டு இவர் சொன்னது அதே மாதிரி ப்ரூஃப் ஆகுது. ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இது எப்படி நீங்கள் மறக்க? இல்ல ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, கேட்கலன்னா எனக்கு சொல்லுங்க, கேட்கலீங்க அந்த கேள்வியை மட்டும் தவிர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டீங்களா? ஆமா, நாங்கெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம். அப்பதானே பிரச்சனையே வருது. நீங்க வாக்காளரை நீக்குவதுங்கிறது தேர்தல் ஆணையத்துடைய வேலை. எஸ்ஐஆர் கொண்டுட்டாங்க, எல்லா மாநிலத்திலையும் செய்ய போறாங்க. நீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்களா, ஸ்ரீலங்காலேருந்து வந்தாங்களா, இந்தியாவில் தான் பிறந்தாங்களா, நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டீங்களா, நீங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட இருந்து உங்கள் வாக்கு பறிக்கப்பட்டதா, இப்படிங்கிற கேள்வி கேட்கணுமா இல்லை? அதுதானே மெயின் கொஸ்டின். அதை கேட்கலையே. அடுத்தது நான் எங்கே வர்றேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஐயா என்னுடைய பேர் நீக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் எனக்கு கோபம் வரும். அன்னைக்கு அந்த கோபம் இருக்கும், சரி லீவ் விட்டாங்க வேற ஏதோ இடத்துக்கு நான் போயிடுவேன். அடுத்த முறை என்னுடைய பேர் அங்கே இல்லைன்னா எனக்கு கோபம் வரும். நியாயம் தானே? நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்தியா பூராக இந்த கட்டாக்கட்டுன்னு நீங்கள் இல்லையா, அந்த மாதிரி இதை பாருங்க, செப்டம்பர் 30ஆம் தேதி இந்தியாவில் அந்தந்த இடத்துல வாக்காளர் அட்டையில் வாக்காளரில் பேர் இல்லாதவங்களாம் தயவு செஞ்சு வந்து கூடுங்க. உங்களுக்கு உங்கள் பிரச்சனை ஒரு முகாம் அமைத்து காங்கிரஸ் தொண்டர்கள் கோஷ்டி வாரியாக இருப்பாங்க, அவங்க இருந்தாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் தொண்டர்கள் கட்சி சேர்ந்தவங்க வந்து உங்களுடைய பிரச்சனையை கேட்டு அதை தேர்தல் ஆணையம் முன்னாடி வைப்பாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த கட்டாக்கட்டு எதுக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வந்தால் அவங்க வரமாட்டாங்க இல்லையா, அதனால் நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம், நீங்கள் வாங்க, உங்களுக்கு வந்து உங்களுடைய வாக்கை திருப்பி வாங்கி கொடுக்கணும், பிஜேபி ஏமாத்துது வாங்கன்னு சொன்னா லட்சக்கணக்கான பேர் இந்தியாவில் வரணும்ல. பிஜேபி ஏமாத்து நம்ம சொல்ல வேண்டிய தேவை. ராகுல் காந்தி பிஜேபிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்தியா ஒரு டெட் எக்கானமின்னு சொன்ன ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன், நான் நாக்க பிடிக்கிட்டு சாவேன். அது யார் சொன்னது? ராகுல் காந்தி தானே சொன்னார். அமெரிக்கா ட்ரம்ப் சொன்ன உடனே ஆமா இந்தியா வந்து டெட் எக்கானமின்னு அவர் தானே சொன்னார். ஒரு லீடர் ஆஃப் நண்பர் தான் சொன்னாரு. உங்க நண்பர் அவர் ட்ரம்ப் தான் சொல்றாரு அரசியல் எக்கானமின்னு சொன்னாரு. நீங்க அதுதாங்க அரசியல் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் கொரோனாவையும் மீறி நமஸ்தே ட்ரம்ப் நடத்துனீங்களாங்க, அப்ப நண்பர் தெரியலையா? நாங்க திரும்ப அரசியல் ரீதியா பேசும்போது நீங்க ரோட்டரி கிளப் மாதிரி சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு தான் மச்சினிச்சு, அவர் அவனுடைய மச்சினிச்சு, அவளுடைய கொழுந்தியான்னு ஓட்டு போடுவீங்க, அதிகாரம் கொடுப்பீங்க, மரியாதை கொடுப்பீங்க. எங்களுக்கு அந்த மாதிரி வெக்கங்கட்ட வேலையை செய்து பழக்கமே இல்லை. மனுஷன் தான் எங்களுக்கு மட்டும் செய்றீங்க. ஆக மட்டும் தான் மோடி அரசு என்ன செய்யுது? வேற என்ன செய்யுது? அதுக்கெல்லாம் இது தனிப்பட்ட முறையில் அதெல்லாம் உலகம் பூரா 75 விஷயங்களை பாராட்டி ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சா கேளுங்க. சரி, ராகுல் காந்தி ஐயா நேர்மையா என்ன பண்ணணும்? அது வேற, எனக்கு கோர்ட்டுக்கெல்லாம் போறதுக்கு நேரம் இல்லை. கோர்ட்டும் பிஜேபியோடைய புதுதான் அமைப்பு தான், அதனால நான் உள்ளெல்லாம் போக மாட்டேன். நான் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 30ஆம் தேதி எல்லாரும் வாங்க, யாருக்கெல்லாம் ஓட்டு போச்சோ எல்லாரும் வாங்கன்னு சொன்னா ஒரு 200-300 பேர் கூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கை தட்டுவேன். ஒரு 6000-7000 பேர் கூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ராகுல் காந்தி விஷயத்துல நம்பிக்கை இல்ல இல்லைங்க, அப்படி ஒரு விஷயமே இல்லங்கறேன். என்னுடைய இறந்தவர்களோட டீ குடிச்சாருங்க அவரே. சரி, இறந்தவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப சாதாரணமா உங்களுக்கு அவர் சொன்னார். இடைவேளைக்கு அப்புறம் ஒரே வரிதான் ரொம்ப சாதாரணமா சந்திரசேகர் ஐயா சொன்னார். என்னங்க 11 டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒண்ணு கொண்டு வர சொல்றீங்க அப்படின்றாரு. எனக்கு புரியல, 11 டாக்குமெண்ட்ல ஒண்ணுதான் கேட்கிறேன் அப்படி சொல்லணும், அந்த மாடுலேஷன்ல சொல்லணும். அது அவர் எந்த மாடுலேஷன்ல சொல்றாருன்னா அது என்னங்க 11ல ஒண்ணாவது கொண்டு வர சொல்றீங்க. 11 + 12 ஆதார் அக்செப்ட் பண்ண சொல்லியாச்சு. பாலத்துக்கு அடியில போனவங்க என்ன வாங்குறீங்க? என்ன டாக்குமெண்ட் வாங்குறீங்க? பாலத்துல அடிக்கிற இருக்கிறவனுக்கு என்ன ஏங்க அந்த வீடே இல்ல ஜீரோ போட்டுருக்கீங்க. நம்ம இடைவேளைக்கு டாக்குமெண்ட் வாங்குறீங்க. பாலத்துக்கு அடியில இருக்கிறவனுக்கு தான் ஒரு கிராமத்திலயும் விஓ இருக்காரு, அவர் பார்த்து கொண்டு கொடுப்பாரு. டிடிஎஸ் சொல்லுங்க, வரேன் நான் உங்களுக்கு அதிர்ஷ்ட இடம் இருக்கும்போது வர்றேன், கொஞ்சம் கொஞ்சமா பேசுவோம். காங்கிரஸ் நியமிச்சவங்க தானே சார் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்க 60 வயசு வரைக்கும் வேலை செய்ய தான் போறாங்க. சரி, அதனால அவருக்கான ஆட்கள் இருக்க தான் போறாங்க. அவர் தான் சொல்லியிருக்காரு. எனக்கு சந்திரசேகர் ஐயா சொன்னது கூட தன்னுடைய தலைவர் சொன்ன கதையை அவர் எடுத்து சொல்றாரு, நியாயம் இருக்கு. நீங்க ஒரு அறியாத அப்பாவி மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நான் சொல்லிடுறேன், 2 பாயிண்ட் சொல்றேன், நீங்க பதில் சொல்லுங்க. இப்போ ஆன்லைனில் மாற்ற முடியாதுன்னு தேர்தல் கமிஷன் சொல்லுது. ஆன்லைனில் மாற்ற முடியாதுங்க அப்படின்னு சொல்லுது, நீங்கள் உடனே இல்லைன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வா தேர்தல் கமிஷன் வா ஆன்லைனில் நான் மாற்றி காட்டுறேன் பார் அப்படின்னீங்கன்னா அதில் ஏதோ நியாயம் இருக்குது. அதையும் செய்ய மாட்டீங்க, நம்பர் 1. 2வது, இப்போ ஆன்லைனில் மாற்றிட்டாங்க சார். அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கோயம்புத்தூரில் 1 லட்சம் பேர் நீக்கினாங்க இல்லையா, தென் சென்னையில் 32,000 வாக்கு நீக்கினாங்க இல்லையா, அந்த மாதிரி நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை தேர்தல் கமிஷன் வந்து முகாம் நடத்தி வாக்காளர் பேர் உங்களுக்கு இருக்கான்னு பார்க்க சொல்லுதா இல்லையா? அங்கே போய் நீங்கள் பார்த்துட்டு ஐயோ என்னுடைய வாக்கை காணோம்னு நீங்கள் கேட்கலாமா, கேட்க முடியாதா? கண்டிப்பா. அப்போ மார்ச் மாதம் நீக்கிறாங்களா?
ஏப்ரல் மாசம் எலெக்ஷனுக்கு மார்ச் மாசம் நிக்கிறாங்களா இங்க திமுக பண்ண மாதிரி? முன்னாடியே பண்ணியிருந்தா தானே உண்டு. நீங்க போய் பார்த்துட்டு கண்டுபிடிக்கலாமா? பீகார்ல தான் குறைஞ்ச நாள், மற்றதெல்லாம் ஒரு வருஷம்லாம் இருந்துச்சு டைம். ஐயா, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. 23 வருடங்களாக எஸ்ஐஆர் நடக்கவில்லை. அப்ப நீங்க நிறைய விஷயங்களை சொல்லணும். ராகுல் காந்தி இன்னும் தேர்தல் கமிஷன் முன்னாள் ஆணையர்கள் எல்லாம் கூட்டு வந்து இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்து காட்டணும். எதுக்கு எடுத்து காட்டணும்னு சொன்னா, எஸ்ஐஆர் ஏன் அவசியம், தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக ஏன் அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து காட்டணும். நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன். உள்ளாட்சி தேர்தலாக இருந்ததுன்னா மார்ஜின் வந்து 80,000 வாக்கு இருக்கும் திமுகவுக்கு வெற்றியில். இடைத்தேர்தலாக இருந்தால் 1 லட்சம் வாக்கு இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் தேர்தல் ஆணையம்ங்கிறது யாருன்னா, ஒரே ஒரு முடிச்சிடுறேன். நீங்க முகாம் மேட்டரே கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, நல்ல மேட்டர் கேட்டுக்கோங்க. இப்போ நான் நல்ல மேட்டர் தான் உங்களுக்கு கேட்குறேன். இப்போ இதுல வந்து இவ்வளவு வாக்கு வித்தியாசம் வரும். ஏன்னா இங்க தேர்தல் ஆணையம், இடைத்தேர்தலுக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் தேர்தல் ஆணையமே அந்த மாநிலம் தான். சரி, அப்ப புரிஞ்சுக்கோங்க. ஆனால் பொது தேர்தல்னு வரும்போது மார்ஜின் கம்மியாகும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து டீடைல் நடக்குது. இப்போ என்னுடைய பேரை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நான் திரும்ப அடுத்த முகாமில் போய் நான் உடனே லெட்டர் எழுதி கொடுத்து சண்டை போடுவேன்னா மாட்டேன்னா? கண்டிப்பா. தேசாபிமானியா இருந்தா அப்படித்தான் பண்ணுவான். வேற தேசத்துல இருந்து ஓடி வந்துட்டு அங்க மதமுறையை ஆட்சி பண்றாங்க, அவங்க உருப்பிட மாட்டாங்க, அதனால உன்னுடைய நாட்டில் நான் வந்து உட்கார்ந்துக்கிறேன்னு சொல்லுவான்ல சில பேர். அவன் வந்து உட்கார்ந்து வேணா இந்த மாதிரி ஓட்டு கேட்பான். ஏங்க, ஊடுருவல்காரர்களுக்கு ஓட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுல ஒரு அநியாயம் இருக்கா? இது எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளிகபிள்? நீங்க இந்திரா காந்தி அம்மா சொன்னதுக்கு நான் என்ன கேக்குறேன், பீகாரா? நீங்க பீகாருக்கு இல்லைங்க, இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க இல்லையா, பல வருடங்களுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால்ல 2 கோடி பேர் பங்களாதேஷிகள் வந்து தங்கி இருக்காங்கன்னு. அங்கிருந்து அப்ளிகபிள். நானு பல்லடத்துல ஒருவர் பேங்க் கடன் வாங்கிட்டு வீட்டை சீஸ் பண்ண போனா 20 வருடமாக குடியேறி இங்க கல்யாணம் பண்ணி குழந்தை வித்திருக்காரு, 6 வீடு கட்டி பங்களாதேஷ்காரர். ஆக எல்லா மாநிலத்துக்கும் அது உண்டு. எங்கெல்லாம் ஊடுருவல் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உண்டு. இல்லைங்க, நீங்க இன்னொன்னு பாருங்க. ஒரு நாட்டிலிருந்து ஒருத்தன் அகதியாக வர்றான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு நம்ம வாழ்வழிக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அவனுக்கு ரேஷன் கார்டை கொடுத்து பாமாயில ஊற்றி இன்னும் 2 குழந்தைய பெற்றுக்கணும்னு சொல்ற அளவுக்கு பண்றது ஏன் கௌரவம் இல்லாத ஒரு விஷயம்னு சொன்னா, அந்த அகதியை திருப்பி அவன் நாட்டுக்கு அனுப்புவதுதான் அவனுக்கான கௌரவம். அவனுடைய இடத்திற்கு அவனை அனுப்ப வேண்டும், அதுதான் கௌரவம். அதனால தான் 45 வருஷமா நம்ம இலங்கை தமிழர்களை இங்க வச்சிருக்கோம். 45 வருஷம்னு எங்கிட்ட ஏன் கேட்க மாட்டீங்கன்னா, 11 வருஷம் தான் நாங்க ஆட்சியில இருக்கோம். 45 வருஷமா அங்க இருக்காங்க. மாத்தி நீங்க கேட்கணும், மாத்தி நீங்க அவர்கிட்ட கேட்கணும். திரும்பி 3வது ரவுண்ட் போகும்போது கேட்டுக்கலாம். குட்டிமணி ஜெகனுக்கு நல்லா சொல்றேன், அந்த வரலாறு தெரியும். குட்டிமணி ஜெகன் கண்கள் வெளிக்கடை சிறையில் தொடங்கும் போது இங்க ஆள் வந்துட்டாங்க. 83ல இருந்து நீங்க கூட்டி பாருங்க எத்தனை வருஷம் ஆச்சு. அப்போ நீங்க அகதிகளை வந்து திரும்ப அவர்கள் நாட்டுக்கு அனுப்பித்து அவர்களுடைய சொத்தை அவர்கள் ஆளுகின்ற விதத்தில் செய்வதுதான் கௌரவம். அவனை இங்க வச்சுக்கிட்டு பாமாயில் ஊத்திட்டு இருக்கக்கூடாது ரேஷன் கடையில். அடுத்தது நீங்க ஒண்ணு பாருங்க, தனக்கு ஒரு மோடி பிரச்சனை வந்தபோது, அதாவது மோடி திருடன்னு பேர் சொன்னாலே மோடின்னு வருதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போய் ஒரு சண்டை போட்டாரா? நீதிமன்றத்தில் அவருக்கு ஒரு நியாயம் கிடைச்சதா? அதனால தான் இன்னைக்கு எம்பியாவே உட்காந்துருக்காரு. இல்லைன்னா 6 வருஷம் வீட்டில் தானே உட்காந்துருக்கணும், வேற வழி இல்லைல்ல. ஆக அதே மாதிரி அதே இதுல குஜராத் நீதிமன்றங்கள் எப்படி நடந்து கொள்கின்றன உச்ச நீதிமன்றம் குற்று வச்சுச்சு, அதையும் சொல்லுங்க. சந்திரசேகர் சார், அதுக்குதான் 6 மீடியா இருக்கு வேற வேலை எல்லாம் பாத்துக்கிறதுக்கு. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இவர் நீதிமன்றத்துக்கு போனாரா இல்லையா? நம்ம மீடியா நியாயமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால எங்களுடைய டிடிஎஸ் அவர்களுக்கு ரொம்ப மனப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கிறேன். பாருங்க, அவர் என்ன அழகா சொல்றாரு, நான் அவர் சந்தோஷப்பட்டேன். அதுக்கு வேற மீடியா ரைட், அதை விட்டுருங்க. அதை பத்தி இவர் நீதிமன்றத்துக்கு தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு போது போனாரா இல்லையா? வெரி குட். அப்ப அதே மாதிரி இதுக்கும் நீதிமன்றத்துக்கு போகணும் இல்ல. பாலு ஐயா வேணா சொல்லலாம், நீதிமன்றத்துல நம்பாதீங்கன்னு சொல்லலாம். அவருக்கு அதுல நிறைய அடிபட்டிருக்காரு, தெரியும், நான் இல்லைன்னு சொல்லலாம். எங்களுக்கு அப்படி இல்லையே, எங்களுக்கு நீதிமன்றத்து மேல ஏன் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, ஜனநாயகத்துல இருந்து வெளில வரோம், நம்பிக்கை இருக்கு. நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னா போக மாட்டேன்னு சொன்னா, அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 63 ஆண்டுகளாக நீங்க தான் ஆட்சி செய்யறீங்க. 63 ஆண்டுகள்ல நிறைய தேர்தல் நடந்திருக்கு. ராகுல் காந்தி ஐயா சொன்னதை நீங்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் ஒரு டயலாக் சூப்பராக சொன்னார். நான் சின்ன வயசுலேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன், எந்த பிரைம் மினிஸ்டருக்கும் ஏழை மேலே எந்த ஒரு கரிசனையும் இல்லைன்னாரு. கபால்னு பிரியாங்கா கூட்டு, நம்மால் தான் 63 வருஷமா இருந்தா, கரெக்டாக பேசு அப்படின்னு உடனே பேச்ச மாற்றிக்கிட்டாரு. ஸோ ராகுல் காந்தி ஐயாவை தயவு செஞ்சு நான் நாகரிகமாக சொல்கிறேன், ஒரு காங்கிரஸுங்கிற அற்புதமான பேர் இயக்கத்தினுடைய தலைவரை நகைச்சுவைக்காக பாருங்கன்னு நான் சொல்லக்கூடாதுனாலும் அவருடைய எல்லா கருத்தையும் பேசுவோம். நீதிமன்றத்துக்கு போங்கன்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றம் சொல்றீங்க. இவர் என்ன சொன்னார், அழகா ஒரு வார்த்தையை சொன்னார், அவங்க மிஷின்ல முறைகேடு பண்ண முடியாதுங்க,
நாங்கள் வேற மிஷின் எடுத்துட்டு வந்து காட்டுறோம் அதில் முறை ஏப்பா அவங்க மிஷினில் தானே தேர்தல் நடக்குது, அதில் முறைகேடு நடக்காதுன்னா நல்ல விஷயம் தானே, ப்ரூவ் பண்ணுன்னு தானே சொல்கிறோம். டிடிஎஸ் சுருக்கமாக ஏதோ சொல்ல வந்தீங்க. அதாவது தேர்தல் ஆணையம் சொன்ன ஒரு விஷயத்தை நெய்வேலி பாலு ஐயா சொல்லாமல் விட்டார். ஐயா கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு கேட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னாங்க. இவர் ஏன் அதை பண்ணலை தெரியுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி அது டிஸ்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய அரசியல் பதவி காலி ஆகிடும். அதுக்கு பயந்து அவர் என்ன பண்ணுறாரு, ரிஜிஸ்டருங்கிற மேட்டருக்குள்ளேயே வராமல் வெளியில் கூவிட்டு இருக்கிறாரு.